ஹலோ எவ்ரியான், நீங்கள் ஒரு ஊகாமர்ஸ் ஸ்டோர் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் எப்படி ஒரு ப்ரொஃபஷ்னல் இன்வாய்ஸும் அண்ட் பேக்கிங் ஸ்லிப்பும் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமருக்கு எப்படி அந்த இன்வாய்ஸை ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏன் இந்த இன்வாய்ஸ் அண்ட் பேக்கிங் ஸ்லிப் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்வாய்ஸ் நீங்கள் வந்து ஒரு கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணும்போது இது ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாக தெரியும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து மேனுவலாக இன்வாய்ஸ் கேட்குறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுறதால உங்களோட டைம் வந்து நீங்கள் சேவ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் மேனுவலாக க்ரியேட் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஆர்டர் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ண முடியும் இதனால். அண்ட் ஆல்சோ வந்து உங்களோட கஸ்டமருக்கு ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களோட வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டில் வந்துட்டு ஆட் பிளகின் கொடுத்துருங்க. சர்ச் பிளகின்ஸில் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல PDF இன்வாய்ஸஸ் அண்ட் பேக்கிங் ஸ்லிப்ஸ் ஃபார் ஊகாமர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளகின் இருக்கும். இந்த பிளகினை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணதும் இந்த பிளகின் செக்ஷனில் இந்த பிளகின் நேம் இருக்கும். இது கீழே செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான செட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் வந்து நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண தேவையில்லை. உங்களோட இன்வாய்ஸை வந்து எப்படி டிசைன் பண்ணணுமோ அதுக்கான செட்டிங்ஸ் தான் இதில் இருக்கும். இதில் நீங்கள் இன்வாய்ஸ் டிசைன் பண்ணணும்னா இன்வாய்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பேக்கிங் ஸ்லிப் டிசைன் பண்ணணுன்னா இதை கிளிக் பண்ணிட்டு பேக்கிங் ஸ்லிப் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பேக்கிங் ஸ்லிப் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் மேலே கொரியர் பண்ணும்போது இதை ஒட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்லிப்பும் வந்து இதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம இன்வாய்ஸ் எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே டிஸ்பிளே செட்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஒரு இன்வாய்ஸை வந்து வியூ பண்ணும்போது அது எப்படி அவங்க கிளிக் பண்ணாங்க கஸ்டமர் அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணணுமா இல்லை வந்து ஒரு நியூ ப்ரௌசர் டேப் ஓப்பன் பண்ணி அதில் காமிக்கணுமா அப்படின்னு கேட்குது. டவுன்லோட் ஆப்ஷனே வச்சுக்கோங்க. அண்ட் பேப்பர் சைஸ் என்ன அப்படின்னு கேட்குது. A4 அப்படிங்கிறத கொடுத்துருங்க. டெம்ப்ளேட் சூஸ் பண்ண சொல்லுது. நம்மளுக்கு இப்போதைக்கு சிம்பிள் அப்படிங்கிற ஒன்று தான் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஷாப் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட லோகோ வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே அப்லோட் பண்ணுற லோகோ தான் உங்களோட இன்வாய்ஸில் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ அதோட ரெசல்யூஷன் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. லோகோ ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்க. ஷாப் நேம், இந்த ஷாப் அட்ரஸ்ஸு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்வாய்ஸில் காமிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஷாப்போட நேம், அட்ரஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ இங்கே என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அதுதான் இன்வாய்ஸில் வரும். அதனால் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி கண்ட்ரி, தமிழ்நாடு, ஸ்டேட்டு, சிட்டி, போஸ்ட் கோடு இதெல்லாமே போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஏதாவது GST நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் மொபைல் நம்பர் போடுங்க, இமெயில் அட்ரஸ் போடுங்க. ஃபூட்டரில் ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், பாலிசிஸ் எதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களோட பாலிசி டிஸ்கிரிப்ஷனை வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது அவ்வளோதான். எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பேக்கிங் ஸ்லிப்புக்கு இன்வாய்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு பேக்கிங் ஸ்லிப்புன்னு கிளிக் பண்ணுங்கள். இதுக்கும் அதே மாதிரி தான் டவுன்லோட் பண்ணணுமா இல்லை நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணுவான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. பேப்பர் சைஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். இதில் டெம்ப்ளேட் சிம்பிள் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இதுலேயும் அந்த லோகோ சேம் அதே தான், ஷாப் அட்ரஸ் இதெல்லாமே வந்து அதே மாதிரி தான் இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போய்க்குங்க. இதில் ஜென்ரல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டருக்கு உங்களுக்கு இன்வாய்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக செட் பண்ணணும். ஏன்னா ஒரு ஆர்டர் வந்து அவங்க கேன்சல் பண்ணியிருக்கலாம், இல்லை பேமெண்ட் பண்ணி ஃபெயில் ஆகிருக்கலாம், இல்லை ப்ராசஸிங்கில் இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இன்வாய்ஸ் காமிச்சிச்சு அப்படின்னா அது கரெக்டாக இருக்காது. ஸோ கம்ப்ளீட் ஆன ஆர்டருக்கு மட்டும் நம்மளோட இன்வாய்ஸ் காமிக்கணும். அதனால் கம்ப்ளீட்டட் ஆர்டர் அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இதில் டிசபிள் ஃபார் அப்படின்னு இருக்குது. இதில் எதுக்கெல்லாம் டிசபிள் பண்ணணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது கொடுக்க தேவையில்லை, ஏன்னா நான் முன்னாடியே இங்கே கம்ப்ளீட்டட் ஆர்டர் அப்படிங்கிற கொடுத்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட மை அக்கௌண்ட் பேஜில் அவங்களுக்கு இன்வாய்ஸ் காமிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இதில் ஒன்லி வென் அண்ட் இன்வாய்ஸ் இஸ் ஆல்ரெடி கிரியேட்டட் அண்ட் இமெயில்டு அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கோமோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இன்வாய்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ யாருக்கு இன்வாய்ஸ் க்ரியேட் ஆகுதோ அவங்களுக்கு மட்டும் அது மெயில் பண்ணிடும். ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து அவங்களோட இமெயில் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, கஸ்டமரோட இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், அவங்க ஏதாவது நோட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது, இதில் அந்த கஸ்டமரோட இன்வாய்ஸை என்னென்னலாம் வரணுமோ அதை மட்டும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்வாய்ஸ் நம்பர் காமிக்கணும்னா இந்த இடத்துல வந்து இன்வாய்ஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இதில் இன்வாய்ஸ் நம்பர் காமிக்கும். அவங்க இன்வாய்ஸில் ஆர்டர் நம்பர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை வேண்டானாலும் நோ அப்படிங்கிறத கொடுத்துடலாம். இன்வாய்ஸ் டேட் வந்து இன்வாய்ஸ் டேட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து நோ கொடுத்துட்டிங்கன்னா அந்த டேட் வந்து உங்களுக்கு காமிக்காது. ஸோ இன்வாய்ஸ்னால் டேட் வேணும், அதனால் இந்த இன்வாய்ஸ் டேட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து இதில் முக்கியமான செட்டிங்ஸு. இதில் டாக்ஸஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா
ஏதாவது டேக்ஸ் பர்சன்டேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அது கூட நீங்கள் இந்த இன்வாய்ஸில் ஆட் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து நம்ம முன்னாடியே அந்த ஷிப்பிங் செட்டிங்கில் வந்து ஒரு டேக்ஸ் வந்து எனபிள் பண்ணி வச்சுருந்து அதில் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தோம்னா தான் இதில் நம்மளுக்கு காமிக்கும். இம்பார்ட்டண்டான செட்டிங் இவ்வளோ தான். எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழே வந்து சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம கஸ்டமரோட வியூவில் எப்படி நம்மளுக்கு இந்த இன்வாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்வாய்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணோம்னா டேரெக்டாக எனக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஏன்னா நான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறேன். அதனால் இப்போ இந்த இன்வாய்ஸ் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட லோகோ, அட்ரஸ்ஸு, கஸ்டமர் டீட்டெயில்ஸு, என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, ஸோ எல்லாமே வந்து வந்துருச்சு. டிஸ்கவுண்ட் எவ்வளோ ஆயிருக்கு எல்லாமே வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். 2025 வெப்சைட்டுங்கிறது வந்து மஸ்ட்டு. எல்லா பிஸ்னஸும் கண்டிப்பாக வெப்சைட் வச்சுருக்கணும். ஃப்ரீலான்சருக்கான ஸ்கோப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பர் வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா பிஸ்னஸ் ஹையர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸை டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு உங்கள் கெரியரை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எங்கள் வெபினார் அட்டென்ட் பண்ணி எங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். See you inside the course. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Stay tuned with Life.